குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டெட் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? இந்த வீடியோவும் மறக்காமல் பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷின்ஸ் இதுலேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இதிலேருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th 9th இருக்கக்கூடிய போயம் அண்ட் போயட்ஸ் கேட்டிருக்கேன். அது இல்லாமல் 1 மார்க்ஸ் அண்ட் கிராமர்லாம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு கொஷின், த போயம் ஸ்பெஷல் ஹீரோ இஸ் ரிட்டன் பை. ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிற போயமை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்களே படிச்சுக்கோங்க, ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டினா எம் கிறிஸ்டன். இந்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா the poem lessons in life is written by A option தான் கரெக்ட், பிரிகேட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ. தேர்ட் கொஷின், the poem stopping by woods on a snowy evening is written by. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட், ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா the poem a thing of beauty is written by. பி ஆப்ஷன் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன் ஜான் கீட்ஸ். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா the poem a poison tree is written by. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், வில்லியம் பிளேக். சிக்ஸ்த் கொஷின், the poem the river is written by. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், கேரோலின் அண்ட் பவுல்ஸ். செவன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராவப்ஸ் கேட்டிருக்கேன். என்ன சார் ப்ராவப்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்கன்னே தெரியாது. அதனால் எல்லாமே படிச்சுட்டு போங்க. எந்த கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு இருங்க, அதுதான் கரெக்ட். ஸோ செவன்த் கொஷின், ப்ராவப் டைம் அண்டு டேஸ் ஒயிட் ஃபார் நன், இதான் கொஷின். ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் பாருங்கள். எந்த வேர்டு கொடுத்தா அந்த ப்ராவப் ஃபில் ஆகும் கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆன்சர் டைம் அண்டு டைட், சி ஆப்ஷன் தான் கரெக்டு. எய்த் கொஷின், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் டேஸ், சி ஆப்ஷன் தான் கரெக்டு, இன்வென்ஷன். நைன்த் கொஷின், சினானிம் கேட்டிருக்கேன். ஃபைண்ட் அவுட் த சினானிம் ஃபார் பர்பச்சுவல். ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்டு, கண்டினியூஸ். 10th கொஷின், சூஸ் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் என்கொயரிஸ். சிங்குலர் கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் தான் கரெக்டு, என்கொயரி, ENQUIRY. 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா the poem the comet is written by. டி ஆப்ஷன் தான் கரெக்டு, நார்மன் லிட்டில் ஃபோர்ட். 12th கொஷின், the poem making life worthwhile is written by. சி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஜார்ஜ் எலியட். 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா the poem firework night is written by. டி ஆப்ஷன் கரெக்டு, எனிட் பிளைட்டன். 14th கொஷின் பார்த்தீங்கன்னா the poem incident of the French camp is written by. இது 12th கேட்டிருக்கேன். ராபர்ட் ப்ரௌனிங். 15th கொஷின் பார்த்தீங்கன்னா கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷி இஸ் டாக்கிங் அபவுட். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரேசல் வெர்ப் கேட்டிருக்கேன். ஆன்சர் மேக் அவுட். The poem The Spider and the Fly is written by. Mary Botham Howitt. 17th question, the poem The Stick Together Families is written by. Edgar Albert Guest. B option the correct. 18th question, idioms. The meaning of fetch and carry. எல்லாம் நிறையவே வாய்ப்பு இருக்குது idioms கேட்குறதுக்கெலாம். டி ஆப்ஷன் கரெக்டு, டு டூ அ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப்ஸ். 19th கொஷின், டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் கேட்டிருக்கேன். ஸ்டடி ஆஃப் கோட்ஸ் இஸ் கால்ட். ஆன்சர் கிரிப்டாலஜி, பி ஆப்ஷன் கரெக்டு.
20th question. Choose the right definition for the given terms theophobia. B option correct, fear of God. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா கொஷினையும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சேம் கொஷின் வரது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். Thank you very much for watching my video.